என் அன்பு குழந்தையே, ஏன் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். நீ மென்மேலும் வளர்ந்து வாழ்க்கையில் உயரப்போகிறாய். உன்னை யாரெல்லாம் வெறுத்தார்களோ, உன்னை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தார்களோ, உன்னுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் கெடுத்தார்களோ அவர்களை எல்லாம் புறம் தள்ளிவிடு. அவர்கள் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடையாக இருப்பவர்கள். நான் சாயப்பா தான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு நான் இருக்கிறேன். ஒருபோதும் கலங்கி நிற்காதே. தெய்வமாக என்னை நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். நான் படாத கஷ்டங்களா நீ கஷ்டப்பட்டு விட்டாய். என்னை பைத்தியக்காரன், பக்கிரி என்று பலரும் ஏசினார்கள். கடைசியில் நான் பொறுமையாக இருந்ததால் ஏசியவர்களே என்னை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பொறுமையாக இரு. உன்னை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களே உன்னை தேடி வருவார்கள். நான் உன் தந்தை, உன்னை விழவிட மாட்டேன். உன்னை அனைவர் முன்னாலும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். நான் உனக்கு தரும் இது உறுதிமொழி. காரணம், நீ என் செல்ல பிள்ளை. எங்கே சென்றாலும் என்னை நினைத்து கொண்டுதான் போகிறாய். அப்பேற்பட்ட என் செல்ல மகளை நான் விட்டுவிடுவேனா? தலை குனிந்து நடக்காதே, தலை நிமிர்ந்து சொல். காரணம், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற தைரியமாக சொல். இனி எடுக்கின்ற எல்லா செயல்களிலும் உனக்கு நான் வெற்றியை தருவேன். கவலைப்படாமல் உன் பணியை செய்து கொண்டே இரு. ஜெயிக்கப் போவது நீதான். இது உண்மையான வார்த்தை, சாயப்பாவின் வார்த்தை என்பதை நீ நினைத்துக்கொள். ஓம் சாய்.